வணக்கம். இப்போவே வெயில் சும்மா மண்டைய பிளக்குது இல்லையா? சுட்டெரிக்கும் இந்த கோடை காலத்துல நம்ம உடம்பு படுற பாடு கொஞ்ச நஞ்சமல்ல. இந்த கொடூரமான வெயிலை எப்படிதான் சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அதுக்கு நம்ம ஊர்லயே கிடைக்கிற ஆனா நாம அடிக்கடி கவனிக்காம விடுற ஒரு சூப்பரான லோக்கல் ஃபுட் பத்தி தான் இன்னைக்கு இந்த தொகுப்புல பார்க்க போறோம். வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். அக்னி நட்சத்திர வெயில இயற்கையான முறையில எப்படி சமாளிக்கிறது? இந்த கேள்வி நம்ம எல்லோருக்குமே இருக்கும். கோடை வெப்பம் நம்மளை வாட்டி வதச்சு ஏகப்பட்ட உடல் உபாதைகளை கொண்டு வரும். ஆனா இதுக்கு ரொம்ப தூரம் போய் எந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டும் தேட வேண்டியதில்லை. இதற்கான ஒரு அருமையான தீர்வு நம்ம வீட்டு சமையலறையிலேயே இருக்கு. இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயங்களை அலச போறோம்னா, கோடை காலத்தோட அதிசய உணவு, குடல் மற்றும் செரிமான நலம், கல்லீரல் மற்றும் இரத்த மேம்பாடு, உறுதியான எலும்புகள் மற்றும் சரியான உடல் எடை, கடைசியா இதை எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்க போறோம். ஒரு சாதாரணமா தெரிகிற கீரை செரிமானத்துல ஆரம்பிச்சு எலும்பு வரைக்கும் நம்ம ஒட்டுமொத்த உடம்பையும் எப்படி டியூன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். சரி, முதல்ல அந்த கோடை காலத்தோட அதிசய சூப்பர் ஃபுட் என்னன்னு பார்த்துடலாம். உடம்பை இயற்கையாவே எப்படி குளிர்ச்சியா வச்சுக்கிறதுன்னு இதுல பார்ப்போம். அந்த சூப்பர் ஃபுட் வேற எதுவுமே இல்லைங்க, நம்ம ஒரு தண்டு கீரை தான். மற்ற கீரைகளுக்கும் இதுக்கும் என்ன ஒரு பெரிய வித்தியாசம்னா, இதோட இலைகளை மட்டும் நாம சாப்பிட்றது கிடையாது, இதோட தண்டு பகுதியையும் சேர்த்து முழுமையா சமைச்சு சாப்பிடலாம். சொல்ல போனா மருத்துவ குணங்கள் எல்லாமே அந்த தண்டுல தான் கொட்டி கிடக்கு. இதுல என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிஜமாவே அசந்துடுவீங்க. இரும்பு சத்து, கால்சியம், பொட்டாசியம், அப்புறம் நார்ச்சத்துன்னு ஒரு பெரிய ஊட்டச்சத்து பட்டாளமே இதுக்குள்ள இருக்கு. நம்ம சாப்பிட்ற கொஞ்சோண்டு கீரையில இவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்குங்கிறது ஆச்சரியமா இருக்குல்ல? இந்த சத்துக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த வெயில் காலத்துல என்ன மேஜிக் பண்ணுது தெரியுமா? தண்டுக்கீரை இயற்கையாவே ரொம்ப குளிர்ச்சியான ஒரு உணவு. அக்னி நட்சத்திர நேரத்துல நம்ம உடம்போட வெப்பநிலையை சீரா வச்சுக்க இது ரொம்பவே உதவி பண்ணுது. உடல் சூட்டால வர்ற கட்டிகள், நீர்ச்சிறுக்கு மாதிரியான எரிச்சலான பிரச்சனைகளை இது ரொம்ப ஈஸியா சரி பண்ணிரும். இரண்டாவது, குடல் மற்றும் செரிமான நலம். வெளிப்புற வெப்பத்தை இது எப்படி தணிக்குதுன்னு பார்த்தோம். இப்ப நம்ம உடம்புக்குள்ள போய் செரிமான மண்டலத்துல இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். இதுல இருக்கிற ஒரு பெரிய சீக்ரெட் என்னன்னா, அதுல இருக்கிற மென்மையான நார்ச்சத்து, அதாவது சாஃப்டான ஃபைபர் தாங்க. இந்த நார்ச்சத்து தான் நம்ம குடலை மிருதுவாக்கி செரிமான பாதையில எந்த ஒரு தடையும் இல்லாம பாத்துக்குது. இந்த மென்மையான நார்ச்சத்தால மலம் ரொம்ப எளிதா வெளியேறும். பல வருஷமா நாள்பட்ட மலச்சிக்கலால கஷ்டப்படுறவங்களுக்கும் மூலநோய் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த தண்டுக்கீரை நிஜமாவே ஒரு அருமருந்து தாங்க. மாத்திரை மருந்துகளை தேடி ஓடாம இயற்கையாவே இந்த பிரச்சனைகளை நம்ம சரி செய்ய முடியும். மூணாவதா, கல்லீரல் மற்றும் இரத்த நலம். செரிமானத்தை தாண்டி நம்ம உடம்போட மிக முக்கியமான உள்ளுறுப்புகளை இது எப்படி சுத்தம் செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம உடம்புல தங்கி இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றுறதுல தண்டுக்கீரை ரொம்ப சூப்பரா வேலை செய்யுது. இது கல்லீரலோட செயல்பாட்டை சிறப்பாக்குறதோட பித்தப்பையோட ஆரோக்கியத்தையும் பாதுகாக்குது. சிலருக்கு அடிக்கடி பித்தம் ஏறி மயக்கம் வாந்தியெல்லாம் வரும் இல்லையா, அதுக்கெல்லாம் இந்த தண்டுக்கீரை ஒரு அட்டகாசமான இயற்கை தீர்வு. ரத்த சோகையினோடனே நம்ம எல்லாருக்கும் டக்குன்னு ஞாபகம் வர்றது சிறுகீரை தான். ஆனா சிறுகீரைக்கு ஈடா தண்டுக்கீரையும் ரத்த சோகையை சரி செய்யறதுல ரொம்பவே சிறந்தது. இதுலயும் இரும்பு சத்தும் ஃபோலிக் அமிலமும் ரொம்ப அதிகமாவே இருக்கு. இது ஏன் நமக்கு இவ்வளவு முக்கியம்னு கேக்குறீங்களா? ஏன்னா நம்ம ரத்தத்துல புதுசா சிவப்பு ரத்த அணுக்களை ரொம்ப வேகமா உற்பத்தி செய்ய இது உதவி பண்ணுது. இதனால உங்களோட சோர்வு பறந்து போய் உடம்புக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் பலமும் கிடைக்கும். அடுத்து 4வது செக்மெண்ட், உறுதியான எலும்புகள் மற்றும் சரியான உடல் எடை. நம்ம உடம்போட கட்டமைப்புக்கும் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இது எப்படி உதவுதுன்னு பார்க்கலாம். வளரும் குழந்தைகளுக்கு தேவையான கால்சியம் சத்து இதுல ஏகப்பட்டது இருக்கு. தண்டுக்கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா குழந்தைகளோட எலும்புகளும் பற்களும் இரும்பு மாதிரி ஸ்ட்ராங் ஆயிடும். அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு வயசாகும் போது வர்ற எலும்பு தேய்மான பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கும் இது ஒரு கவசமா செயல்படுது. வெயிட் குறைக்கணுமா? அப்போ இத கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. தண்டுக்கீரையில கேலோரியும் கொழுப்பும் மிக மிக குறைவு, ஆனா நியூட்ரிஷன் ரொம்ப அதிகம். ஆரோக்கியமா வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட் சாய்ஸ். உங்களுக்கான ஒரு சின்ன டிப்ஸ், தண்டுக்கீரையோட தண்டு பகுதியை சாம்பார்லயோ இல்ல கூட்லயோ சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. நான் முதல்லயே சொன்ன மாதிரி இதோட தண்டு தான் நம்ம சீக்ரெட் ஆயுதம். எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாம ரொம்ப ஆரோக்கியமா உடல் எடையை குறைக்கும். சரி, இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இவ்வளோ நன்மைகள் இருக்கிற இந்த கீரையை எப்படி சமைச்சா அதோட முழு பலனும் நமக்கு கிடைக்கும்? அதை இப்போ பார்ப்போம். முழு பலனையும் பெற இந்த 3 விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, தண்டுக்கீரையோட தண்டு ரொம்ப முத்தி போகாம கொஞ்சம் எலசா இருக்கும் போதே பறிச்சு சமைக்கணும். அப்போதான் அதோட நார்ச்சத்தும் டேஸ்டும் அப்படியே கிடைக்கும். 2, இத நல்லா வேக வச்சு சமைக்கணும். 3, இத மதிய உணவோட சேர்த்து சாப்பிடுறது தான் செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.
இயற்கையோட ஒரு மிகச்சிறந்த கோடைக்கால மருந்து நம்ம வீட்டு சமையலறையிலே இருக்கு. ஆனா அதை நாம சரியா பயன்படுத்துறோமா? இவ்ளோ ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு மருத்துவ பொக்கிஷத்தை இனிமேலாவது நாம முழுமையா பயன்படுத்தணும் இல்லையா? கண்டிப்பா இந்த ஆரோக்கியமான பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த நல்ல விஷயத்த உங்க நண்பர்கள், சொந்தக்காரங்கன்னு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் போடுங்க. நன்றி, வணக்கம்.